தருமபுரி தொகுதினாவே விஐபி தொகுதின்னு ஒரு பேச்சு இருக்கும். இந்த முறையும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அங்கே போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எதை முன்னிறுத்தி நீங்கள் வாக்கு கேட்க போகிறீங்க? நீ சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான விஐபி தொகுதி. அதில் 3 சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய அண்ணன் அன்புமணி அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் நாங்கள் 3 எம்எல்ஏவும் இந்த மக்களுக்காக பல ஆண்டு காலமாக உழைச்சிருக்கிறோம். அதுவும் தமிழ்நாட்டிலே அதிக உழைப்பு, அதிக வருகை தந்து அதிக மக்களை சந்தித்தது பாட்டாளி மக்களுக்கு உழைப்பு போட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா சர்வே என்ன சொல்றதுன்னா தருமபுரி மாவட்டம் பின்தங்கி மாவட்டம்னு சொல்கிறாங்க. அதில் உறவினர் இல்லையாங்க, இவ்வளோ ஃபீல்டு ஒர்க் பண்ணுறோம். அப்போ அரசு தனி கவனம் செலுத்தலைன்னு எடுத்துக்கலாமா? மருத்துவர் ஐயா அங்கங்கே அதுதான் நடைபயணம் கொண்டாரு. அதுதான் நடைபயணம் கொண்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் நீங்கள்லாம் என் பின்னாடி வாங்க, அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இதை பெறன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் கூட்டு குடிநீர் திட்டம் தருமபுரியில் நாங்கள் ஒரு போராட்டம் கிட்டத்தட்ட 50,000 பேரை வச்சு அண்ணன் அன்புமணி தலைமையில் நாங்கள் ஒரு பெரிய கலெக்டரேட் முன்னாடி ஆர்ப்பாட்டம் சென்ற மாதம் பண்ணோம். தருமபுரி தொகுதிக்கு பூரா மாவட்டத்தை முழுக்க தண்ணி கொடுத்துட்டா போதும், அது முன்னேறிய மாவட்டமாக ஆகி போயிடும். அடுத்தது தொழில், சிப்காட், சிட்கோ 2 தொழிலும் வந்துட்டா போதும். ஒரு 300 கம்பெனி, அதாவது மேச்சேரி ஒன்றியத்தில் சிட்கோ தொழிற்சாலை அமைக்கணும். சேலம் மாவட்டத்தை 2ஆக பிரித்து கடகோடியில் இருக்கின்ற மேட்டூரை தலைமையிடமாக கொண்டா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். தஞ்சாவூருக்கு என்னைக்கெல்லாம் தண்ணி திறக்கிறாங்களோ அப்பொழுது 3 டிஎம்சி தண்ணி மேட்டூர் தொகுதிக்கும் 2 டிஎம்சி தண்ணி சேலம் மாவட்டத்திற்கும் வழங்க வேண்டும் மேட்டூர் அணையிலிருந்து என்ற கோரிக்கையும் நாங்கள் பிரதானமாக இந்த பாராளுமன்ற தேர்தல் வைக்கிறோம். மருத்துவன் அண்ணன் அன்புமணி அவர்கள் அவர் எந்த நிலைப்பாடு எடுத்தாலும் நாங்கள் அதற்கு ஒத்துழைப்போம். அதனால தருமபுரி மக்கள் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பாமகவுக்கு ஆதரவு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. பாமக மட்டும்தான் தருமபுரி மாவட்டத்தை மற்ற பிற மாவட்டத்தை விவசாய மக்களை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கு ஒரே கட்சி, ஒரே தலைவர் பாமக தான்.